ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான என்னோடய டெலிவரி வ்ளாக் பார்க்கலாம். இது பார்ட் 1 எடுத்துக்கலாம். பார்ட் 2 வந்து வேறு கொடுப்பேன். ஸோ பார்ட் 1 என்னென்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் நாங்கள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி ரெடி ஆனோம், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி எப்படி ஆச்சு, சி செக்ஷனாக நார்மலாக. ஸோ டாக்டர் வந்து சி செக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ட்விஸ்ட் சொன்னாங்க அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் நடந்துச்சு, ஏன் வந்து நான் சி செக்ஷன் வந்து பண்ணணும்னு டாக்டர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து நார்மலுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், பாப்பாவோட ஹெட்டு வந்து மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஏன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏன் நான் நார்மல் வேண்டாம் நான் சி செக்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிட்டு பாப்பாவை வந்து ரூமுக்கு இட்டுட்டு வர வரைக்கும் இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து டே 1 வந்து அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு வியாழக்கிழமை ஆப்ரேஷன்னா புதன்கிழமை அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரெஸ்ட்டு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா அப்பா பாப்பா எல்லோரும் போயிட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மாமனார் மாமியாரும் வந்துடுவாங்க நைட்டு. அதாவது புதன்கிழமை நைட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்ததை வந்து நான் காட்ட முடியல. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் பார்க்கலாம். அப்புறம் ஸோ அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நியூ டிஷ்ஷஸ் வந்து அந்த A to B கிட்டுட்டு போய் ட்ரை பண்ண பார்த்தோம். சூப்பு கொடுத்தோடனே அம்மாவுக்கும் பிடிக்கல சுத்தமாக. அதுக்கப்புறம் பன்னீர் கொடுத்தோம், அதுவும் சுத்தமாக பிடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு மீல்ஸ் வச்சே வந்து அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 o'clock நான் எழுந்துட்டேன். ஒரு 5:30க்கு மேலே வந்து மாமியார் வந்து சாப்பாடு வந்து நாங்கள் செஞ்சிடலாம், யாருமே ஹோட்டலில் வாங்க வேண்டாம், வியாழக்கிழமை போயிட்டு 10 o'clock அட்மிட் ஆகணும். நான் காலையிலே எழுந்துட்டோம். காலையில் எழுந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குருமா செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு கீரை அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே நான் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டேன். ஏன்னா எப்போ குளிப்போன்னு தெரியாது தலைக்கு. ஸோ அதனால் தலைக்கெலாம் குடிச்சிட்டு பூஜைலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிறோம். ஏன்னா 10 o'clock போனால் தான் எனக்கு கொஞ்சம் வந்து பேபி மூமெண்ட்ஸ் ஹார்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷனுக்கு ப்ரொசீஜர் ஆகும் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. அது நாங்கள் என்ன டிசிஷன் அந்த டைம் எடுத்தோன்றதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக வச்சுட்டு இருந்தோம். அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் இப்போது கிண்டி ஹாஸ்பிட்டல் ரெயின்போ. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமில் யாருமே டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்கள் வந்து 38 weeksக்குள்ளே ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிஜமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சப்போஸ் இன்னொரு பார்ட் 2ல் வேணால் எது இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது மட்டும் சொல்கிறேன், எது தேவைப்படலைன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு 9:40க்கு மேலே வந்து கிண்டியில் ரெயின்போ பர்த் ஹாஸ்பிட்டல், இதுதான் நான் பார்க்குற ஹாஸ்பிட்டல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதில்ல, அதனால் சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ கிண்டியில் இருக்க ரெயின்போ பர்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 9:45 சம்திங் வந்துட்டோம், நல்ல நேரம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், மேலே போயிட்டு 8th floorல வந்து என்னை மட்டும் உள்ளே விட்டுட்டு ஃபேமிலியை மட்டும் வெளியில் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்டு பாப்பாவோட மூமெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இது நார்மலாக இருந்தால் தான் மட்டும்தான் அவங்க வந்து ரூம் தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என் பையன் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டவலில் தான் அவங்க தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணால். நான் முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் காமிச்சிட்டு உனக்கு பாப்பா தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வரும், நீ இந்த மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதனால தான் அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஒரு ரூம்குள்ளே இட்டுட்டு போயிட்டு பேபி மூமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி பண்ணணும் ஏது பண்ணுறோன்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா ஓகேன்ட்டவுடனே தான் என்னை வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்போ இந்த பேபி மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கேனிங் ஒன்று எடுத்தாங்க எதுக்கோ சேஃப்டிக்கு. அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹெட்டு கீழே வந்துட்டுருக்கு. கீழே வந்தோடனே எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா வந்து பாப்பா ஹெட்டு மேலே வந்திருக்கிறதுனால தான் சி செக்ஷனே பண்ண சொன்னாங்க. பாப்பாவோட ஹெட்டும் கீழே வந்துருச்சு. நார்மல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி பேசலான்னு சொல்லிட்டு எங்களோட டாக்டர்கிட்ட பேசும்போது பாப்பா வந்து 50% தான் ஹெட்டு திரும்பி இருக்குது, தவிர 100% திரும்பலை. அதில் என்ன பிரச்சனைனா
50% திரும்பி இருக்கிறதுல நார்மல் ட்ரை பண்ணலாம். பட் வந்து 2 நாள் ஆகும். 2 நாளும் இங்கே தான் நீ இருக்க போகிற. 2 நாளும் நார்மலுக்கு நாங்கள் மருந்து குத்துருவோம். நீ புஷ் பண்ணி பாப்பாவை வெளியே வர வைக்க ட்ரை பண்ணணும். சப்போஸ் இன்கேஸ் பாப்பாவோட ஹெட்டு திடீர்னு சடனாக மாறி மேலே போயிடுச்சுன்னா கூட அந்த டைம் சி செக்ஷன் டக்குன்னு பண்ணிவிடுவோம். ஸோ 50-50 நார்மல், 50 சி செக்ஷன் தான் இருக்கும். ஸோ என்ன டிசிஷன் எடுக்க போகிறேன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இது முன்னாடியே நான் கிருத்திக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி சிஎம்சியில் 2 நாள் நார்மலுக்கு ட்ரை பண்ணி 3ஆம் நாள் வந்து சி செக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த டைம் வந்து கிருத்திக் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் வச்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஸோ அந்த ரிஸ்க்கை இந்த பாப்பாவுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போல்டாக டிசிஷன் நான் எடுத்துட்டேன். ஸோ நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுக்கிறேன், இந்த பாப்பா சேஃபாக என் கையில் கொடுத்துருங்க போதும் அப்படின்ட்டேன். ஸோ அதனால் சி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock சி செக்ஷன்னா ஒரு 3 o'clockலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி மூமெண்ட்ஸு, ஹார்ட் பீட்டு, அப்புறம் என்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்க சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரைவேட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா சி செக்ஷன் பண்ணிட்டா உங்களுக்கே தெரியும் ப்ளீடிங்லாம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி கவுன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 5 o'clock உள்ளே இட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியாலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 5 o'clock 5:15 5:45க்குள்ளே பிறந்திருக்கான். டைமிங் எனக்கு சரியாக தெரில, நான் அப்புறமா பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பேபி பாய் தான் பிறந்திருந்தான். ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். ஒரு 3 point something ஏதோ இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 12-12:30 வரைக்கும் என்னை வந்து என்னையும் பாப்பாவையும் கண்காணியில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அனஸ்தீஷியா கொடுத்துட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த அனசிட்டி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நடுக்கம் வந்து எனக்கு ஏதோ ஆச்சு. ஸோ அது நிற்கிற வரைக்கும் என்னை நான் வெளியே அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அனஸ்தீஷியா அந்த மாதிரி வேலை செய்யுமா. ஸோ அந்த 12:30 மணி வரைக்கும் எனக்கு வந்து எப்படா வந்து ரூமுக்கு போவோம், எப்படா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுவோம் அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த நடுக்கத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஃபீடிங்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நர்ஸோட ஹெல்ப்போடு வந்து ஃபீடிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி காலையில் ஒரு 1 மணிக்கெல்லாம் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வெடிகாலம் வந்துட்ட பிறகு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. நான் வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னாங்க, ஏன்னா எனக்கு அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பேபியோட ஃபுட் பிரிண்ட்டு, பேபி ரெக்கார்ட்ஸ், அதாவது ஃபோட்டோ ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேகு, அதுக்கப்புறம் அதோட டைரி மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. அது நான் வீட்டுக்கு போய் வேணால் அப்புறமா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபீடிங் பில்லோ, இதெல்லாம் அவங்க அப்பாவே வச்சு நான் வந்து வாங்க வச்சுட்டேன். உண்மையிலே ஃபீடிங் பில்லோலாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த பெட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபீடிங் பில்லோ இப்போ எனக்கு தேவைப்படல. அதனால் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆம் தேதி காலையில் 4 அன்னைக்கு பாப்பா பிறந்தான். 5 அன்னைக்கு என்னால் சுத்தமாக எழுந்துக்க முடியல. ஸோ அம்மா மாமியார் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க பாப்பாவை. ஃபீட் பண்ணும்போது மட்டும் ஃபீடிங் டைம் மட்டும் நான் ஃபீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் எழுந்துக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிசியோதெரப்பி அவங்களாம் வந்து எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படிலாம் வந்து இந்த வயிறு தொப்பை மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் எப்படி குறைக்கணும் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அடிக்கடி வந்து நர்ஸு அப்புறம் டாக்டருங்கெலாம் வந்து அடிக்கடி மருந்து கொடுக்குறது, செக் பண்ணுறது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் காலையில் ஒரு 6 மணி போல் எழுந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் எனக்கேற்ற மாதிரி. ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. சி செக்ஷன் பண்ணவங்களுக்குலாம் 3 நாள் தானே இங்கே. ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு எதனா ஜாண்டிஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு எல்லாமே இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிவிட்டு பாப்பா ஓகேனா டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் இருக்குது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு. அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் நல்லா நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடம்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிடலாம். ஃபோட்டோ ஷூட் வரும்போது பாப்பாவை அழகாக ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அதுக்காக கேக் கட்டிங் இருக்குது, ஃபோட்டோ ஷூட் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரியாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லோ அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, சொல்கிற ஃபீடிங் பில்லோ, அதுக்கப்புறம் ஒரு டைரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேபி ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைரி, அது என்ன உள்ளே இருக்குதுன்னு நான் வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது 3 தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி கேக் கட்டிங்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டும் இருக்குது.
பலூன் டெக்கரேஷன்லாம் வந்து சிம்பிளாக பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், இல்லை இந்த வ்ளாகில் ஷேர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு கை வட்டத்துக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ பெங்களூர்லேருந்து என் மச்சின ஃபேமிலிலாம் வருது பாப்பா பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா, ஸோ அவங்க வரும்போது அவங்களுக்கு சப்போஸ் பாப்பா பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கும் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எல்லா இடமும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். உண்மையிலே சி செக்ஷன் வந்து நான் எடுத்த டிசிஷன் தான் இப்போது லாஸ்ட் செகண்டில். ஏன்னா நார்மலுக்கு ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் பாப்பாவோட ஹெட்டு திரும்பிடுச்சுன்னா மறுபடியும் நான் வந்து சி செக்ஷன் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் 3 days கழித்து. அதுக்கு எதுக்கு 3 days கழித்து மறுபடியும் பண்ணுறதுக்கு? ஏன்னா பேபி ஹெட்டு 50% தான் திரும்பியிருக்குன்னாங்க, இன்னும் 50% திரும்பலை, 50-50 சான்ஸ் அப்படின்னாங்க. ஸோ கிருத்திக்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்த மாதிரி இவனுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணிட்டோம் சி செக்ஷன் தான், அதே போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நான் நார்மலுக்கு போயிட்டு பாப்பாவோட ஹெட்டு வந்து சடனாக திரும்பிடுச்சுன்னா சி செக்ஷன் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ 4 கிழமெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் குறிச்சிட்டு வந்தது சங்கட சதுர்த்திக்கே பாப்பா பிறக்கட்டும், ஒரு 5 o'clock மேலே பிறக்கட்டும்னு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணியே வந்து சி செக்ஷனே பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பாப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். 1 day வந்து ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நார்மலாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவங்களே வந்து சாப்பாடு டயட்டிஷியன் கொடுத்துட்றாங்க. ஸோ கேக் கட்டிங், ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ்லாம் எப்படி ஆகி வீட்டுக்கு போகிறோன்றதை நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.